புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா இவங்க யாருக்கும் அரசியல் அனுபவம் கிடையாது. விஜய்க்கு இயற்கையாவே அந்த ஆற்றல் கிடையாது. ஒண்ணு கட்டமைப்பு இல்லைன்னு அர்த்தம், இல்ல விஜய்க்கு நேரடியான நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். 234 தொகுதியில 20 தொகுதி கொடுக்காம போய் தொகுதினா 234 106 தொகுதியை கொடுப்பீங்க. ஜனநாயகன் படத்தை பத்தியும் பேசியிருக்கிறாரு. அதை முடக்க பார்த்தது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் பயம் என்ன விஜய்க்கு, அந்த படத்தை அப்படியே முடங்கியே கிடக்கட்டும். ஏன்னா படத்துல ஒண்ணும் இல்லை, பார்த்தவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த படம் வெளில வர்றதோட உள்ளே இருக்குது நல்லதுன்னுட்டாங்க. விஜயை ட்ரால் பண்ற மாதிரி அவரை இமிட்டேட் பண்ற மாதிரி ஒரு படம் வருது, அது இமீடியட்டா ரிலீஸ் ஆகுது. ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு படம் வெளில வராது. யூடியூப்ல அவ்வளோ ட்ரால் பண்றாங்க. ஜனநாயகனை பத்தி இவ்வளோ பேசுற விஜய் மனசாட்சியோட கிளியர் பண்ணிக்கிறது 1.5 மாசம் ஆகுது. எலெக்ஷன் அப்புறம் பார்த்தோம்னா முடக்குனது அவரு தான். நாங்க முடக்கல, சென்சார் போர்டு முடக்கல. திமுக ஆட்சி வரக்கூடாதுன்றது ஒவ்வொரு தாய்மாரும் மனசுல இருக்கு. திமுகவை எதிர்க்கிற ஒரே அரசு அதிமுக ஜெயிச்சாதான் திமுகவை அழிக்க முடியுன்றது ஜனங்கள் லாஸ்ட் மினிட்ல. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு மாநில அமைப்பாளர் மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு குமரகுரு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய்க்கு நகர்ந்துடலாம். அவர் இன்னைக்கு திருநெல்வேலியில பேசும்போது கூட என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய திமுகவுக்கும் சரி மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவிற்கும் சரி 2 பேர்த்துக்கும் கடுமையான கோபம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சனால அப்படின்னு சொல்றாரு. ஏன் விஜய் மேல உங்களுக்கு இவ்வளவு கோபம்? நாங்க தான் நீங்க தாராளமா ஆரம்பிச்சிருங்க, நல்லது, நல்லபடியா நடத்துங்க தானே சொன்னோம். கட்சி நடத்திட்டோம். ஆனா எப்போ 106 பேர் ஓவர் நைட்ல அங்க போன உடனே அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாரோ அப்பயே அவரோட கட்டமைப்பில் அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு நல்லா தெரியுது. அவரோட கட்சிக்காரங்க மேல நம்பிக்கை இல்லை. ஒரு 10% கட்சியில இருந்து வர்றவங்களுக்கு எல்லாத்துலயும் தானே கொடுப்பாங்க. நயினார் நாகேந்திரன் யாரு? அதுதாங்க நான் சொல்லுறேன். 234 தொகுதியில 20 தொகுதி கொடுக்காம 30 தொகுதிக்கலாம். 234 106 தொகுதியா கொடுப்பீங்க. அது இல்லாம நேத்து ஈவினிங் சேர்றாரு, இல்ல சீட்டு கடையிலன்றாரு திமுகல, அங்கிருந்து நேரம் இங்க வராரு, இங்க வாங்கிட்டாரு. தூசி மோகன் எல்லாரும் அப்படின்னா கட்டமைப்பு அங்க கிடையாது. ஒண்ணு கட்டமைப்பு இல்லைன்னு அர்த்தம், இல்ல விஜய்க்கு நேரடியான நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி விஷயங்களை பார்த்தா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியல் கட்சி தலைவராக வளம் வர முடியாதுன்றது எங்களோட இல்ல. திமுக அதிமுகலே நம்ம பாக்குறோம். அதிமுகல இருந்து வந்தவங்க செல்வ செழிப்பா இருப்பாங்க. திமுகல இருந்து போனவங்க அதிமுகல பார்த்தோம்னா நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது விஜய் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களை இணைச்சுக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு திமுகல இருந்து போய் அதிமுகல யாரும் ஃபிளரிஷ் ஆன மாதிரி தெரியல. அதிமுகல இருந்து திமுகவுக்கு போனவங்க ஓஹோன்னு இருந்திருக்காங்க. அது தலைமையோட குறைபாடு. அதே குறைபாடு தான் இங்க இருக்குன்னு சொல்றேன். எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு தங்கிட்ட இருக்கவங்க மேல நம்பிக்கை இல்லாமல் புதுசா வர்றவங்களெல்லாம் கூட்டு கொடுக்குறாரோ, 3 எம்எல்ஏ போறாங்க, 3 எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்குறாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற திமுக நிலைமை என்ன? அதே நிலைமை தான் இன்னைக்கு 106 தொகுதியில விஜயோட கட்சிக்காரங்களோட அதிருப்தியில அந்த தொகுதியெல்லாம் இழக்க போறாங்க. அந்த தொகுதியில அவங்க டெபாசிட் வாங்க போறது இல்லை. இப்ப ஜனநாயகன் படத்தை பத்தியும் பேசியிருக்கிறாரு. அதை முடக்க பார்த்தது யாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்த பையன் நம்ம சைடு வந்துருவான் அப்படின்னு நினைச்சாங்க. நான் அதையும் மீறி இப்ப தனித்து நிக்கிறேன். யார் முடக்குனாங்கன்னு நான் சொல்லாமலே நீங்களே புரிஞ்சுப்பீங்கிற ஒரு வார்த்தையும் கூட சொல்லியிருக்கிறாரு. ஏன் ஜனநாயகன் படத்தை வரவிடாம பண்ணீங்க? அந்த கேஸ் நடக்கும்போது நீங்க உங்க அந்த அப்பீல் போகும்போது அந்த ஜட்ஜி கேட்கறாங்க, நீங்க இதை வித்ட்ரா பண்ணிட்டு நீங்க போய் அப்ளை பண்ணுங்க, நான் 2 வாரத்துல கொடுக்க சொல்றேன். ரிவ்யூ கமிட்டில முடியாது, நீங்க ஆர்டர் பாஸ் பண்ணணும்னு சொன்னது யாரு? இது யார் அரசியலாக்குனது? இந்த படம் வர வேணான்னு நினைச்சது யாரு? அது அங்க இருக்க கோர்ட்ல இருக்க அத்தனை பேருக்கு தெரியும், ஜட்ஜுக்கு தெரியும். நான் அப்ப சொல்றாங்க, நீங்க சொல்றது தப்பு, இதை மாத்திக்கங்க, பிரேயரை மாத்திக்கங்க, மாத்தி கேளுங்க, நான் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குற 2 வாரத்துல கொடுக்குற மாதிரி இருந்தாங்க, நான் இப்படிதான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அதுக்கு மேல அப்பீல் பண்ணாங்க. இப்ப அப்பீல் போய் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆகுது. 1.5 மாசம் மேலே ஆகுது. ஏன் இன்னும் அந்த படத்தை வெளில விட மாட்டீங்க? யார் கொடுக்கணும்? இல்ல சார், அதே நேரத்துல இப்ப விஜய் படத்துக்கு தேர்தல் ஆணையம் சொல்லுது, அது நாங்க கன்சிடர் பண்ணணும், ரிலீஸ் ஆகலாமா வேண்டாமாங்கிறத நாங்க பரிசீலனை பண்ணி தான் முடிவெடுப்போம்னு. விஜயை ட்ரால் பண்ற மாதிரி, அவரை இமிட்டேட் பண்ற மாதிரி ஒரு படம் வருது, அது இமீடியட்டா ரிலீஸ் ஆகுது. இப்ப தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோல்ல இருக்குங்கிற ஒரு கேள்வி அவங்க தரப்புல இருந்து கேக்குறாங்க. ட்ரால் பண்றது, ஒருத்தர் மாதிரி கிண்டல் பண்றதுலாம் தேர்தல் ஆணையம் பார்க்காது. நேரடியாக எம்ஜிஆர் படம் வருதா, ஜெயலலிதா படம் வருதா, கருணாநிதி படம் வருதா, ஸ்டாலின் படம் வருதா, விஜய் படம் தான் வருதான் பார்ப்பாங்களே தவிர, ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு படம் வெளில வராது. யூடியூப்ல அவ்வளோ ட்ரால் பண்றாங்க, அதெல்லாம் கட் பண்ண முடியாது. நான் கேட்கறது, ஜனநாயகனை பத்தி இவ்வளவு பேசுற விஜய் மனசாட்சியோட கிளியர் பண்ணிக்கிறது 1.5 மாசம் ஆகுது. நீங்க போய் ரிவ்யூ போங்கன்னு சொல்லி 1.5 மாசம் கிட்ட ஆகுது கோர்ட்ல போட்டு. ஏன் இன்னும் வெளில வரணும் பண்றாரு? ஏன்னா படத்துல ஒன்றும் இல்லை, பார்த்தவங்கலாம் சொல்லிட்டாங்க இந்த படம் வெளில வர்றதோட உள்ளே இருக்குது நல்லதுன்ட்டாங்க.
படம் வெளியில வந்து என்ன சார் கெரியரோட பீக்ல இருக்குன்னு சொல்றாரு, அதுதாங்க. மார்க்கெட் எனக்கு தான் அதிகங்கிறாரு. சொல்றேன். அப்படி அப்படின்னா படத்தை இருக்கும்போது விட்டு அவர் ஒரு நல்ல படத்தை தேர்ந்தெடுக்க மாட்டாரா? அதுதான் நீங்க படத்தை எடுத்து அவர் சுறா படத்தை நடிச்சவர் தானே அவரு, நீங்க சொல்றது தானே. அதெல்லாம் அது நான் அப்படியே சொல்லாதீங்க. எல்லாருக்கும் ஒரு சருக்கும். இந்த படம் வெளியில வந்த உடனே படம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்களா, எல்லாரும் எங்க மேல ஓட்டு போட்டுருவாங்க. அவர் பயம் என்ன விஜய்க்கு, இந்த படம் வந்த உடனே அச்சோ மத்திய அரசுக்கு நம்ம எல்லாம் ஓட்டு போட்டுருவோம், பிஜேபி போட்டுருவோம், இந்த படத்தை ஏன்டா இன்னும் முறைக்காம இன்னும் வெளில விட்டீங்க, கரெக்டாக தான் முடக்குனீங்கன்னு சொன்னார்ல, சென்சார் போர்டில் கரெக்டாக முடக்கு, அதான் கரெக்டுன்னு நினச்சிட போறாருன்னு பயத்தில் என்ன பண்ணாரு, வேணாம் அந்த படத்தை அப்படியே முடங்கியே கிடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு முடக்குனது அவரு தான். நாங்கள் முடக்கல, சென்சார் போர்டு முடக்கல. இப்போ ஃப்ரீ டு இஷ்யூ இப்போ இல்லை, 1.5 மாதம் முன்னாடி அவர் தான் வேணான்ட்டார். இன்னொரு விஷயம் சார் என்னன்னா, தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக சார்பா செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை மாத்தணும்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம், இவ்வளவு நேரம் எங்களுக்கு கேம்பெயின் பண்றதுக்கு டைம் வேணும்னு கேட்கிறோம், இது எதையுமே தேர்தல் ஆணையம் பண்ணி கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸ்டாலின் அவர்களே அவர் சொல்றாரு, ஸ்டாலினுடைய அதிகாரிகள் தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு. ஆனா தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அப்படிங்கும்போது நேரடியாக அது யாரை நோக்கி அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா மறைமுகமா உங்களை. அவர் விஜய் அவர்களுக்கு முடிஞ்ச ஒரு டைம் வந்து அவரை பார்க்க டைம் கிடைச்சா நானும் சொல்லுவேன், எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனில் நாங்கள் 10 கொடுத்தா 9 ரிஜெக்ட் பண்ணுறாங்க, திமுக கொடுத்துட்றாங்க எல்லாத்தையுமே. இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 2024 தேர்தலில் வந்து பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய, அவர் பிரதமர் தான், 2024 அவர் பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இங்கே பிரச்சாரம் பண்ணும்போது கூட 40 நிமிஷம் தான் பண்ணுறாரு. அப்படின்னா தேர்தல் ஆணையம் அவருக்கு அனுமதி கொடுக்கலையான்னு இல்லை, எல்லாத்துக்கும் அதுதான் லிமிட்டுங்கும் போது அதுதானே பண்ண முடியும். அதான் பண்ண முடியும். இப்போ நாங்கள் சொல்கிறேன், என் பர்சனல் நான் தான் எலெக்ஷன் கமிஷன் பார்க்குறேன், 10 வீடியோ கொடுத்தோம், 9 வீடியோ கட் பண்ணிட்டாங்க. என்னங்கன்னு கேட்டால் தப்பாக இருக்குது, நாட் வெரிஃபைடுன்றாங்க. என்னன்னு கேட்டால் பொய்யான தகவல்னாங்க. எடுத்து பார்த்த ஒரே ஒரு வீடியோ சொல்கிறேன், 61 பேர் செத்துட்டாங்க கள்ளச்சாராயத்தில், கள்ளக்குறிச்சியில் இன்னும், அது பொய்யான தகவல்ன்றாங்க எலெக்ஷன் கமிஷனில். எங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். நீங்கள் சொல்கிறீங்களா எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் சொல்கிறது கேட்குறோன்றமே, நாங்கள் 10 இதில் 9 கொடுக்காம இருக்கோம், நாங்கள் அப்பீல் போயிருக்கோம். இல்லையே சார், நம்ம பார்க்குற ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுற மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியலையே சார். பிரேமலதா கூட்டணி கட்சி ஆட்களை உள்ள கூட்டிட்டு போறாங்க, வெளியில அனுப்புங்கிறாங்க நேரடியா. அப்படி இருக்கக்கூடிய ப்ரெசிடிங் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தானே இப்போ இல்லைங்க. 2-3 பேரை நீங்கள் சினிமாவில் வராமல் 2-3 பேரை பார்த்து முடிவு பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து திமுக ஆதரவாக தான் ஆளுங்கட்சியில் இருக்கவங்க தானே இப்போ எதிர்கட்சி இதில் இருப்பாங்க எலெக்ஷன் கமிஷனில். எலெக்ஷன் கமிஷன் பாடி தனி எம்ப்ளாயி கிடையாதுல்ல, நம்ம தாசில்தார், நம்ம ஆர்டிஓ அவங்க தானே இருப்பாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபேவரா, திமுக ஃபேவரா தான் இருக்காங்கன்றது எங்களோட குற்றச்சாட்டு. அவங்க என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுதுன்றாங்க. டெய்லி இதில் ரோட்ல பிடிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தா லோக்கல் கான்ஸ்டபிள், ரெவன்யூ அத்தாரிட்டி லோக்கல் கான்ஸ்டபிள் இருக்காங்க. ஏட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார் இத்தனை நாள், அவர் தானே பண்ணுவாரு. என் வண்டி பிடிக்கிறாங்க, வேணுன்ட்டே என் வண்டி பிடிக்கிறாங்க, சிரிச்சுட்டே பிடிக்கிறாங்க. என்ன ஸ்டாலின் சாரோட அவர் சொல்றது, ஸ்டாலின் அவர்களுடைய வாகனம் தானே சோதனை. அப்ப கரெக்டா இருக்குது எலெக்ஷன் கமிஷன். அவர் வண்டியும் பிடிக்கிறாங்க, என் வண்டியும் பிடிக்கிறாங்க, என் வண்டி தொடர்ந்து பிடிக்கிறாங்க, ஏன் தெரியல. அப்ப பிடிக்கும் போது கரெக்டாக தான் நடக்கிறாங்க. எனக்கு எந்த வருத்தம் இருக்குது, என்ன ஆளுங்கட்சியில் இருக்கும் என் வண்டியை பிடிக்கிறீங்களே பார்த்தா எல்லாம் ஏட்டு தான் நிற்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் யாரும் இல்லை, நம்ம ஏட்டு நிற்கிறாரு. ஏன்னா அவங்க ஆளு என்ன கரெக்டாக பார்த்து வேணுட்டு வெறுப்பத்து நிறுத்தி பிடிக்கிறாரு. எதுக்கு சொல்றேன், எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு. எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வருத்தம் இருக்கும். ஏன்னா அது நடுநிலையா இருக்கிறதுனால எல்லாருக்கும் வருத்தம் இருக்கும். களம் எப்பொழுதுமே நம்ம 50 வருடமா பாக்குறோம் சார், திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான் இருக்கும். நீங்க 2001 திமுக இருக்கும்போது கூட திமுக கூட்டணி விசஸ் அதிமுக கூட்டணி தான். அப்படி இருக்கும்போது இந்த முறை அப்படி இருக்காது. அதிமுக களத்திலேயே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாவேகா தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் விசஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நரேஷன் அவர் செட் பண்றாரு. இல்ல அவரு என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்றதுன்னா, எடுத்தோன்னே பெரிய அடி அடிச்சா எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்கன்னுவாங்கல்ல. நீங்க பூனையெல்லாம் அடிக்கிறதோ நேரம் யானை அடி நம்மள எல்லாரும் பார்ப்பாங்கன்ற மாதிரி புதுசாக ஒரு அடி அடிச்சிருது. எனக்கும் திமுக தானே. ரிசல்ட் வரும்போது பாருங்க, இப்போயே களத்தில் தெரியும் உங்களுக்கு யார் யார் எப்படி இருக்காங்க. தாவேகா எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி இருக்கோம், திமுக என்றைக்கும் எங்களுக்கும் திமுக தான் போட்டி, நாங்கள் ஜெயிக்க போகிறது உறுதி. இல்லை சார், சோதனையும் வேதனையும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் சரி அங்கே இருக்கக்கூடிய பாஜகவும் சரி தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்கள்கிட்டேருந்து என்னை பிரிக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாருல. மக்கள்கிட்ட பிரிக்க முடியாதுன்னு ஏன் வில்லிவாக்கத்தில் 1/2 hour எனக்கு கொடுத்தா 10 ஏன் ஓடி வராரு? 10 நிமிஷம் கொடுத்தாலும் போகணும்ல. நீங்கள் போக மாட்டாரு சார். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை. நான் கேட்கல, நீங்கள் கேட்டதான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களா என்ன பிரிக்கிறீங்கன்றீங்களா? யாரும் இல்லை, நீங்கள் போக வேண்டிய மக்கள்கிட்ட யார். ஜெயை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அரசியல் அனுபவம் கிடையாது, அரசியல் கட்டமைப்பும் அவர்கிட்ட கிடையாது. கூட இருக்கிறவங்க யாருமே அனுபவமான ஆளுங்க இல்லை. செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீசன்ட் பொலிட்டிஷியன் இருக்கிறார். அவர் தனியாக கூட்டு கேட்டு பாருங்க, அவர் கஷ்டம் அவருக்கு தெரியும். இந்த கட்டமைப்புனா இவங்க அவர் கண்ட்ரோல் இல்லை. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்க யாருக்கும் அரசியல் அனுபவம் கிடையாது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் கிடையாது. விஜய்க்கு இயற்கையாகவே அந்த ஆற்றல் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு வருஷமா அவர் பண்ணதெல்லாம் பார்த்ததில்ல. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஒரு சக அரசியல்வாதியாக சொல்கிறேன், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்கலாம். அப்படி கொண்டு போகல. எல்லாருமே எல்லா கட்சியுமே உள்ளே வரும்போது கொஞ்சமாக சேருவாங்க. ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருகி ஒரு லட்சக்கணக்கான ஆன கட்சி தான் நிறைய.
உதாரணத்துக்கு திமுக அண்ணா ஆரம்பிக்கும் போது ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா 67 ஆட்சி அமைக்கும் போது 10 லட்சம் பேர் ஆயிருப்பாங்க. ஆனா இவருக்கு 10 லட்சம் பேர் உள்ள வந்தாங்க, அது அப்படியே 1000 ஆகுது. அப்படியே வைகோ பாணியும் வராரு. வைகோ ஆரம்பிக்கும் போது 10 லட்சம் பேர் இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் 1000 பேர் ஆகிட்டாங்க. இது அதே மாதிரி இவரும் ஆக போறாரு. நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் 2022 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நீங்க 40% தான் வேட்பாளரையே கிளம்பிருக்கிறீங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல 234 வேட்பாளர்களை அவர் அறிவிச்சிருக்கிறார். அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கலையா நீங்க? நீங்க நிக்க வைக்கிறது யாரும் நிக்க வைக்கலங்க, என்ன பண்ணாருன்னு பாருங்க. நான் தான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்றேன்னே, 106 பேரை ஒருத்தர் ஒரே நாள்ல மாத்தி போடுறாருன்னா அவருக்கு அந்த அரசியல் கட்டத்துல அவர் தெரியல. இந்நேரத்துக்கு அவர் அந்த சமயத்துல முன்னாடியே அவர் ஆளை பிடிச்சிருக்கணும். 5 மாசத்துக்கு முன்னாடி இந்த தொகுதிக்கு இவர் தான். ஏன்னா அவர் தனிப்பட்ட ஆளு. இப்ப நாங்கெல்லாம் வந்து டெல்லி கட்டுப்பட்டவங்க, நாங்க தனியா முடிவெடுக்க முடியாது. அவர் அப்படி கிடையாது, இண்டிவிஜுவல். அவர் தனியா முடிவெடுக்கலாம். அவருக்கு கிட்ட 234 பேருக்கும் ஆள் ரெடி பண்ணிருக்கணும். நீ தான் போய் வேலை செய்ப்போ அப்படின்னு சொல்லியிருந்தாரு, நல்லா இருக்கும். 106 பேர் மாத்துறாருன்னா, வெளியில இருந்து வர மாத்தினாருன்னா அப்ப உள்ள இருக்க 106 பேர் உள்ள போயிட்டா அர்த்தம்ல. அப்ப என்ன அரசியல் நடத்துறாரு? நான் சொல்றது அவர் கட்சி விவகாரம் இருந்தா நான் ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றேன். இப்படி நடத்தின கட்சி எந்த கட்சியுமே இது வரைக்கும் பெரிய லெவல்ல வந்ததா சரித்திரமே இல்லை. விஜய் பிரிக்கிற வாக்கு வந்து திமுகவோட வாக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா அவர் டைரக்டா வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தானே புகழ்ந்து பேசுறாரு. அப்படிங்கும்போது அதிமுக தொண்டர்கள் இவ்வளவு நாள் டிடிவி தினகரன் சைடு போனாங்க, நாம் தமிழர் கூட 1% 8% வரைக்கும் உயர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் விஜய்க்கு போக மாட்டாங்களா என்ன? விஜய்க்கு வந்து நீங்க மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்டியன் ஓட்ஸ் எல்லாம் அவருக்கு போகும். கண்டிப்பா அவருக்கு தான் போகும். ஏன்னா அவரோட பேர், அவர் சொல்ற விதமே, அவர் வந்து நான் ஜோசப் விஜய் எனக்கு அது இன்டேரக்டா சொல்றாரு. எல்லாருமே அங்கதான் தொகுதியும் திருச்சி கிழக்கு பெரம்பூர் தேர்ந்தெடுக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவுதான் நான் கிறிஸ்டின் சொன்னா கூட மக்கள் அவங்களாம் நம்பி போட மாட்டாங்க. அவரேங்க சார் சொன்னாரு கிறிஸ்டியன். அவரே சொன்னாரு. அவர் லயலா காலேஜ்ல ஒரு இதுல கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன்ல அப்படி சொன்னாரு. இல்ல நல்லா பாருங்க, நானும் ஒரு கிறிஸ்துவன் தான், கிறிஸ்துவன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன். அந்த வார்த்தையை புரிஞ்சு அவர் வந்து அந்த எண்ணத்துல நான் இருக்கிறேன். ரொம்ப நீங்க டீப்பா ஒரு மனசுக்குள்ள நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. எனக்கு வெளில இருந்து பாக்குறேன், நானும் ஒரு கிறிஸ்துவன் இப்படி சொல்லும் போது சங்கிக்கெல்லாம் வயிறறியும் சொன்னாரா இல்லையா? அது என்ன அர்த்தம்? நானும் ஒரு கிறிஸ்துவன் அர்த்தம். உங்களை மாதிரி நான் மனசுக்குள்ள போய் பாக்குற எனக்கு சக்தி இல்லை. நான் வெளில இருந்து பாக்குறதுல நான் கிறிஸ்துவன்றாரு. அப்ப ஒரு கிறிஸ்துவன் அவர் நினைக்கிறது வரும்னு வராது. விஜய்க்கு தான் பாதி ஓட்டு போகும். அது கிறிஸ்டியன் ஓட்ஸ் எல்லாம் அங்கே தான் போகும். மக்கள் கடைசியில் நினைக்கிறதுன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்னன்னா, ஓட்டு போடுறது ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடணுன்றது அவங்களுக்கு. திமுகவை எதிர்க்கிற ஒரே அரசு வல்லரசு அதிமுக கூட்டணி தான். அதிமுக ஜெயிச்சாதான் திமுகவை அழிக்க முடியுன்றது ஜனங்கள் லாஸ்ட் மினிட்ல அந்த எலெக்ஷனுக்கு ஒரு நாள் இருக்கு பாருங்க, அப்போ நம்ம போடுற ஓட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு இருக்கணும். விஜய்க்கு போடுற ஓட்டு ஒன்றும் ஜெயிக்க போறது இல்லை. நடுவில் தேவையில்லாமல் மற்றவங்க வந்துடக்கூடாது. நம்ம ஓட்டு கண்டிப்பா என்டிஏக்கு போடணும். இந்த ஆட்சி வரக்கூடாது, திமுக ஆட்சி வரக்கூடாதுன்றது ஒவ்வொரு தாய்மாரும் மனசுல இருக்கு. அதுதான் எங்களோட பெரிய செல்வாக்கு. அது கண்டிப்பா நீங்க தேர்தலில் பிரதிபலிக்கும். அப்ப பாருங்க விஜயோட ஓட்டு எவ்வளவு குறைவா இருக்கும். பொதுவாகவே இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட் ஸ்பிளிட் ஆனால் அது இருக்கக்கூடிய இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டுக்கு தானே அது ஃபேவராக இருக்கும். உங்களுடைய குஜராத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆம் ஆத்மி அந்த வாக்குகளை பிரித்தது. இல்லாட்டி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனாலுமே அது வந்து யாருக்கு ஃபேவர் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா பூபேந்திர பட்டேலுக்கு ஃபேவர் பண்ணுச்சு. மகாராஷ்டிராவில் நம்ம பார்க்குறோம், ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்போது அது யாருக்கு ஃபேவர் பண்ணுச்சுன்னா தேவேந்திர ஃபட்னவிஸ்க்கு ஃபேவர் பண்ணுச்சு. நீங்க இங்கே ஸ்டாலினுக்கு அது ஃபேவர் பண்ணாதா? எப்படின்னா, நீங்க இந்த ஒரு 5 வருஷத்துல இந்தியா முழுக்க இருக்க எல்லா, நான் இதுக்காக சொல்ல, ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்டாக சொல்றேன். நீங்க 5 வருஷத்துல இருக்க இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பாருங்க, கிரைம் அகேன்ஸ்ட் விமன் எல்லாத்தையும் ஒன்று ஃபுல்லா பாருங்க. தமிழ்நாடு கிராஃப் வேற மாதிரி இருக்கும் சார். உத்தரப்பிரதேஷ் இன்னமும் அவங்க சொல்றாங்க, உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேச கீழே தான் நாங்க இருக்கிறோம், பீகார் கீழே தான் நாங்க இருக்கோம். எண்ணிக்கையில கீழே தானே இருக்காங்க. இல்ல இதுல சொல்றாங்க சார், இதுல புள்ளி விவரப்படி நாங்க எண்ணிக்கையில் நான் பார்த்தேன், நீங்க சொன்னதை பார்த்தேன். நாங்க இன்னும் கீழே தான் இருக்கிறோம்னு. உத்தரப்பிரதேஷ்ல 23 கோடி, 8 கோடி, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இன்னொன்னு அடுத்தது இன்னும் சொல்லுவீங்க பெர்சன்டேஜ்னுவீங்க. எல்லாம் திமுக டக்குனா நான் பெர்சன்டேஜ் சொல்றேன். பெர்சன்டேஜ்னு எடுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பெர்சன்டேஜ்ல இருந்தாங்க, இப்போ எவ்வளவு இருக்காங்க பாருங்க. நம்ம எந்த பெர்சன்டேஜ்ல இருந்தோம், இப்போ எங்க இருக்குன்னு பாருங்க. உதாரணத்துக்கு பீகார்ல 10% இருந்ததுன்னா இப்போ அது 6% ஆயிருக்கும். 6% ஆயிருக்கும். நம்ம கிட்டத்தட்ட 3-4% இருந்திருப்போம். இப்போ நம்ம 7% வந்திருப்போம். வெளில இருந்து பாக்குறதுக்கு 6 பெருசா 7 பெருசான்னு பார்க்க கூடாது. யாரு எப்படி பொட்டன்ஷியலா முன்னேறி இருக்காங்க, அவங்க குறைச்சிருக்காங்க. பீகார் யூபிலாம் வந்து குறைச்சிருக்காங்க, நம்ம குறைக்கல. மேல இருந்து கீழே வந்திருக்கோம், இது கீழே இருந்து மேல போயிருக்கோம். அப்ப பார்க்கும்போது இப்ப பாருங்க, இது 6, நான் 6, அவங்க 7, நான் இன்னும் குறைவா தான் இருக்கேன் ஸ்டாலின். இந்த கணக்கு மாதிரி கவுண்ட் பண்ணி செஞ்சிருக்காங்க. அந்த கம்பேரிசனுக்குள்ள போல, அங்க 100 நடந்து எங்க இதுல 99 நடந்திருக்குங்கிற கம்பேரிசனுக்குள்ள நான் போகல. பட் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பீகார்ல இருந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி முதல்ல இருந்தது? போலீஸ் ஸ்டேஷனே கிடையாதுங்க. யூபியிலும் பீகார்லயும் போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. தமிழ்நாடு அப்படியே இருந்தது 50 வருஷமா. தமிழ்நாடு வேற மாதிரி மாநிலம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுல யார் இருந்தாலும் டெவலப்டு ஸ்டேட் தமிழ்நாடு. இதை கம்பேர் பண்ணாதீங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற கிரைம் எல்லாமே
அதிகப்படியாக ஆகிறதுக்கு காரணம் போதையில் நம்பர் 1 தமிழ்நாடு தான். அது காரணம் திமுக தான்ன்றது எல்லா மனசுக்கும் மக்களுக்கும் தெரியும். அந்த ரிசல்ட் வரும்போது நீங்கள் பாருங்கள். இறுதி கேள்வி, அதிமுக கூட்டணி எவ்வளோ இடங்கள்ல வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்க? திமுக எவ்வளோ இடங்கள்ல ஜெயிக்கும்? நாம் தமிழர், தாவேகா 4 முனை போட்டி தான். யார் எத்தனை சீட்டுல நீங்க ஜெயிப்பாங்க? இது தெரிஞ்சுதான் நான் மிகப்பெரிய ஜோஷி நான் இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருப்பேன். அது உலகத்தில் யாருக்காலும் சொல்ல முடியாது. ஆனா என்டிஏ ஆட்சி அமைக்கும். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். திமுக வீழ்த்தப்படும். அது மக்களோட விருப்பத்துக்கு இணங்க அந்த மாதிரி நடக்கும். கண்டிப்பா நீங்க மே 4ஆம் தேதி பாருங்க. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.